இதில் அடுத்த செய்தி, அசாமில் உள்ள சிராங் மாவட்டத்தின் மலைப்பகுதியில் அப்பாவி இளைஞர்களை போலீசார் சுட்டுக் கொன்றுவிட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி கலவரத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சிராங் மாவட்டத்தின் ருனிகடா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் போலீசாரோடு இராணுவத்தினரும் ரோந்து சென்றனர். போராளிகள் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் அப்பகுதியில் ரோந்து சென்றூரை நோக்கி கையெறி குண்டுகள் வீசப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட நபர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். அதில் 2 போராளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் மற்றும் கையெறி குண்டுகள் கைப்பற்றியதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். ஆனால் ஒன்றுமறியாத அப்பாவி இளைஞர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்று விட்டதாக கூறிய பொதுமக்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டனர். அப்பகுதி காவல் நிலையத்தையும் அவர்கள் சூறையாடினர். இதையடுத்து அங்கு வரவழைக்கப்பட்ட கூடுதல் படையினர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது. துப்பாக்கிச்சூடு மற்றும் கலவரம் குறித்து விசாரணை நடத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.